இட்லி மாவை வச்சு மார்னிங் ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி கார பணியாரம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இது இட்லி மாவு இருந்ததுன்னா 15 நிமிஷத்துலேயே ஈஸியாக செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணது, அது கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இது எல்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இட்லி மாவு கூட இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பனியார கல்லை நம்ம நல்லா சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது கூட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக கூட ஊற்றிக்கலாம். நான் வந்து எண்ணெய் வந்து நல்லா தடவி தான் வச்சுருக்கேன். நம்ம அதுக்கப்புறம் மாவை வந்து நம்ம அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி கரண்டி இல்லை கம்பி கூட வச்சு நீங்கள் வந்து திருப்பி விட்டுக்கோங்க. மறுபடியும் இன்னொரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு இது கூட தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க இந்த கார பணியாரம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்